அப்பதான் தெரியும் எனக்கு 4th ஸ்டேஜ் இருக்கேன். இது எனக்கு தெரியுது 4th ஸ்டேஜ் வந்துட்டோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம சர்வை பண்றதே கஷ்டம், வேலை செய்ய முடியாது, ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும் கொஞ்சம். அதெல்லாம் நிறையவே இருந்தது. தலையில ஏதோ ஒரு பூச்சி ஓடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்திருக்கு எனக்கு. இந்த டிப்ரெஷனை வெளியே வர்றதுக்காக நம்ம படிச்சுதான் ஆகணும், நம்ம ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருந்தா அதை பத்தி யோசிக்க தேவையில்ல அப்படின்றதுக்காக படிக்க ஆரம்பிச்சேன். கோகுல்ராஜ் சார் கைட் பண்ணாரு, இந்த மாதிரி டாக் அண்ட் கிளாஸஸ் பாருங்க, அப்புறமா CWG கிளாஸஸ் பாருங்க. டாக் அண்ட் மார்க்ல நிறைய ஸ்டார் கிளாஸ் போடுவாங்க, கோகுல்ராஜ் சார் கிளாஸஸ் போடுவாங்க. CWGல உங்க கிளாஸையும் ஜாக் சார் கிளாஸையும் பார்த்துருக்கேன் சார். கேட்டா பதில் சொல்லுவாங்களா, நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, ஏன்னா அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, நம்ம அப்படி இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சிருக்கேன் சார். ஆனா நீங்க எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தது ரொம்ப பெரிய, இந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு சார். அவ்வளோ டக்குன்னு ஃபோன் பண்ண உடனே எடுக்கும்போது பாரு இவ்வளோ வேலையும் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாங்களே அப்படின்னு தோணும் சார். விஷயம் கேட்கணும்னா நம்ம கேட்கலாமா, இந்த டைமுக்கு இவங்க ஃப்ரீயா இருப்பாங்களா, அப்படியெல்லாம் யோசனை பண்ணி கால் பண்ணி கொஸ்டின் சொல்லுவாங்களா, டக்குன்னு வச்சிருவாங்களோ போனை அப்படியெல்லாம் நினைச்சு கால் பண்ணேன் சார். ஆனா அதுக்கான ஆன்சரை நீங்க சொல்லும் போது ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஃபீல் அதுக்கப்புறமா கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டேன். ஓகே படிக்கணும், நம்மளும் படிச்சு ஒரு இதுக்கு வரணும், என் பையனோட லைஃப்காகவாச்சும் நம்ம போகணும். ஜாக் சார் கிளாஸஸா இருக்கும், தெளிவா நிறைய டவுட்ஸ் வர மாதிரி கிளாஸஸ் இருக்காது. உங்க கிளாஸும் ஜாக் சார் கிளாஸும் நல்லாவே தெளிவா இருக்க மாதிரி இருக்கும். அதுல டவுட் வருது, இந்த டவுட் நம்ம கேட்கணும், யாரையோ டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற எதுவும் இருக்காது. நல்லா தெளிவாவே இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி கோகுல் சார் பேங்கிங் அவேர்னஸ் பார்ப்பேன் சார். அதே மாதிரி ரீசனிங் நரேஷ் சார் வீடியோ பார்ப்பேன் சார். நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் ரீனா மேம் கிளாஸஸ் பார்ப்பேன். எங்க ஹஸ்பண்ட் ஆனால் ரொம்ப சப்போர்ட், யார்கிட்டையுமே பேசுறதா பரவாயில்ல, இது பண்ணேன். ஆக்சுவலி ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆப்ரேட் பண்ணி தான் டயக்னோஸ் பண்ணாங்க. அந்த டைமுக்குலாம் நமக்கு என்னமோ அப்போ கூட ஒரு ஜாலியா எத்தனை தையல் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் சவர நகைலாம் வாங்கிக்கிறேன். அப்படியெல்லாம் தான் என்ன மைண்ட் சேஞ்ச் பண்ண வச்சு டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பேசும்போது சார் இந்த மாதிரி நான் கேன்சர் சர்வை பண்ணோடனே சார் அவர் டக்குன்னு நான் பார்த்ததும் பேசுனதும் இல்லை, டக்குன்னு எப்படிமா இருக்கீங்க, என்னமாச்சு, இப்போ ஓகேவாமா, இப்ப நல்லா இருக்கீங்களாமா, இப்ப படிப்பீங்களாமா, என்னவா படிக்கிறீங்க அப்படின்ட்டு ஜாக் சார் கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. நினைச்ச மாதிரி இந்த போல இவங்க எல்லாம் கொஞ்சம் ஹெட் வெயிட்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். இல்ல ஓகே இவங்க நம்மள மாதிரி நார்மலா தான் பேசுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்லியா தான் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு என்ன ஒரு மாதிரியாவே ட்ரீட் பண்ணி ஓகே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்றத அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன் சார். அப்புறமா தான் உங்க நம்பர் கொடுத்தாங்க, சரி கணேஷ் சார் கால் பண்ணி பேசுங்க அப்படின்ட்டு. அதே ஒரு மைண்ட் தாட்டோடவே தான் உங்களுக்கும் கால் பண்ணேன். சரி இவரு எப்படி சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்ற ஒரு இதுலயே கால் பண்ணேன். ஆனா நீங்க போன் பண்ணும்போதெல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்களா, அப்ப நான் உங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் மேம் அப்படின்னு ஒரு நாள் சொன்னீங்க. அப்போ நம்ம நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காரா இவரு அப்படின்னு நினைச்சேன் சார். சரி எது கொஸ்டின் கேட்டாலும் டக்குன்னு நீங்க ஒரு ஆன்சர் பண்ணுவீங்களா, ஓகே நமக்கும் ஒரு மரியாதை கொடுத்து நமக்கு ஆன்சர் பண்றாங்களே அதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் சார். CWG டீம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். நான் லைவ் கிளாஸஸ் பார்த்தது இல்லைன்னாலும் நிறைய கான்டாக்ட் CWG சீக்கிரமா செட்டப் ஆயிடாதீங்க யாரா இருந்தாலும் சரி. ஏன் நான் இவ்வளவு தூரம் நான் வீடியோ கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, என்னை விட உங்களுக்கு எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, உங்களால முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருந்துட்டு ஒரு ரீசன் சொல்றீங்க. சிம்பிளா பேசுற மாதிரி சிம்பிளா இருக்க அந்த ரீசன்ஸ் நான் பார்த்திருக்கேன் நிறைய வாட்டி. அதெல்லாம் தாண்டி ஒரு லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நம்ம வாழறதுக்காக தான் பிறந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க ஏன்
வீடியோலாம் போடுறீங்க, அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நான் நிறைய பேர் பார்க்கணும், சின்ன சில்லி ரீசனுக்காகலாம் எதுக்காகவும் நீங்க ஃப்ரெண்டை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வீடியோ போடணும்னு நினைச்சேன். நிறைய பேர் நினைச்ச சக்சஸ் ஸ்டோரி சொல்லும் போது நினைப்பேன், இவங்களுக்கு நம்மளும் அந்த மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நினைச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் சொல்லணும், நீங்க நிறைய என்னை பார்த்து ஒரு 4 பேர் வந்தா கூட எனக்கு ரொம்ப அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் தான், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தான் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். உங்களோட அந்த பியூர் ஹார்ட்டுக்காகவே இப்போ கண்டிப்பாக எல்லாமே மாறும். இனிமேல் லைஃப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எப்பயுமே வராது.